உலகில் உள்ள பழங்களிலேயே மிகவும் அதிகம் சத்து நிறைந்தது நம்ம நாட்டு கொய்யா தான் என அமெரிக்க பல்கலைக்கழகம் நிரூபித்துள்ளது. நாட்டு கொய்யாப்பழம் என தெரியாமலே நாம் இதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதில் அடங்கியுள்ள சத்துக்களை பற்றி தெரிந்து கொண்டுள்ளால் ஆப்பிளை விட கொய்யாவிற்கு தான் நீங்கள் முதல் மரியாதை தருவீர்கள். அதன் சத்துக்களையும் தீர்க்கும் நோய்களையும் பற்றி தெரிந்தால் நிச்சயம் உங்கள் மார்க்கெட் பட்ஜெட்டில் கொய்யாவிற்கும் இடம் இருக்கும். கொய்யாவில் உள்ள வைட்டமின் சி சத்து ஆரஞ்சு பழத்தில் உள்ளதை விட 4 மடங்கு அதிகம். வைட்டமின் சி சத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதுடன் கிருமிகள் தாக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அளிக்கின்றது. நார்ச்சத்தும் குறைந்த அளவு சர்க்கரை அளவும் கொண்டது. கொய்யா பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் கொய்யாவில் அதிக அமிலத்தன்மை இருப்பதால் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் வயிற்றில் பல தொந்தரவுகளை ஏற்படுத்தும். கொய்யாவில் ஆப்பிளை விட கூடுதலான சத்துக்கள் உள்ளன. இதில் போலிக் ஆசிட், வைட்டமின் B9 இருப்பதால் கர்ப்பிணி பெண்களுக்கு கொய்யா பழம் உண்ண அறிவுறுத்தப்படுகிறது. நன்றாக பழுத்த கொய்யா பழத்துடன் மிளகு, எலுமிச்சஞ்சாறு கலந்து சாப்பிட்டு வந்தால் உடற்சோர்வு, பித்தம் நீங்கும். கொய்யாவுடன் சாப்பிட்ட பழத்தை சேர்த்து தேன் கலந்து சாப்பிட்டால் உடல் வலுப்பெறுவதோடு இரத்தம் சுத்தமாகும். கொய்யா இலைகளை சந்தத்துடன் சேர்த்து அரைத்து தலையில் பற்று போட்டால் கடுமையான தலைவலி, ஒற்றை தலைவலி நீங்கும். இலைகளை அரைத்து தண்ணீரில் கலந்து பருகினால் வயிற்றுவலி, தொண்டைப்புண் போன்ற நோய்கள் குணமாகும். மதிய உணவிற்கு பிறகு கொய்யா பழம் சாப்பிட்டால் நன்றாக ஜீரணம் ஆவதோடு மலச்சிக்கல் நீங்கும், வயிற்றுப்புண் குணமாகும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சக்தியும், வயிற்றுப்போக்கு, மூட்டுவலி, அரிப்பு, மூலநோய், சிறுநீரக கோளாறு உட்பட பல நோய்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் அதற்கு உண்டு. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு கொய்யா. நார்ச்சத்து குறைந்த சர்க்கரை அளவும் கொண்ட கொய்யாவை சர்க்கரை நோயாளிகளும் எடுத்துக்கொள்ளலாம்.